ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 8ஆம் வகுப்பு சமூக அறிவியலிருந்து வரலாறில் இருக்க ஃபஸ்ட்டு 4 லெசனான புக் பேக் வினாக்கள் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் லெசன் பார்த்தீங்க அப்படின்னா ஐரோப்பியர் வருகைகள். இதற்கான புக் பேக் வினாக்கள் பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும்ல முதல் வினா பாருங்கள். இந்தியாவில் போர்ச்சுகீசிய ஆதிக்கத்திற்கு அடித்தளம் அமைத்தவர் யார்? இந்தியாவில் போர்ச்சுகீசிய ஆதிக்கத்திற்கு அல்மெய்டா என்பவர் அடித்தளம் அமைத்திருப்பார். லாஸ்ட் ஆப்ஷன். அடுத்து இரண்டாவது வினா. பின்வரும் ஐரோப்பிய நாடுகள் இந்தியாவுக்கு கடல் வழியை கண்டுபிடிப்பதில் முதன்மையாக இருந்த நாடு எது? இதில் போர்ச்சுக்கல் நாடு முதன்மையாக இருந்திருக்கும். அடுத்து மூன்றாவது வினா. 1453ஆம் ஆண்டு கான்ஸ்டாண்டினோபிள் யாரால் கைப்பற்றப்பட்டது? துருக்கியால் கைப்பற்றப்பட்டிருக்கும். துருக்கி. அடுத்து நாலாவது வினா. சர் வில்லியம் ஹாக்கின்ஸ் டேஸ் நாட்டைச் சேர்ந்தவர்? இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர். அடுத்து ஐந்தாவது வினா. இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் கட்டிய முதல் கோட்டை? ஆங்கிலேயர்கள் செயின்ட் ஜார்ஜ் கோட்டை என்பதை கட்டியிருப்பாங்க ஃபஸ்ட்டாக. அடுத்து ஆறாவது வினா. பின்வரும் ஐரோப்பிய நாட்டினருள் வியாபாரத்திற்காக இந்தியாவிற்கு வருகை தந்த கடைசி ஐரோப்பிய நாட்டினர் யார்? பிரெஞ்சுக்காரர்கள் கடைசியாக வியாபாரத்திற்காக இந்தியாவிற்கு வந்திருப்பாங்க. அடுத்து ஏழாவது வினா. தமிழ்நாடு கடற்கரையோரத்தில் உள்ள தரங்கம்பாடி டேஸ் வர்த்தக மையமாக இருந்தது? இது டேனியர்களின் வர்த்தக மையமாக அமைந்திருக்கும். அடுத்து செகண்ட் ரோமன். கோடிட்ட இடங்களை நிரப்புக. இந்தியாவின் தேசிய ஆவண காப்பகம் டேஸில் அமைந்துள்ளது? புது டெல்லியில் அமைந்துள்ளது. இந்தியாவின் தேசிய ஆவண காப்பகம் புது டெல்லியில் அமைந்துள்ளது. அடுத்து இரண்டாவது வினா. போர்ச்சுகீசிய மாலுமியான பார்த்தலோமியா டயஸ் டேஸ் என்பவரால் ஆதரிக்கப்பட்டார்? இரண்டாம் ஜான். மன்னர் இரண்டாம் ஜான் என்பவரால் ஆதரிக்கப்பட்டிருப்பார். மன்னர் இரண்டாம் ஜான் என்பது சரியான விடை. அடுத்தது மூன்றாவது வினா. இந்தியாவில் அச்சு இயந்திரம் 1556இல் டேஸ் அரசால் கோவாவில் நிறுவப்பட்டது? இதற்கான சரியான விடை போர்ச்சுகீசிய அரசால் கோவாவில் நிறுவப்பட்டிருக்கும். போர்ச்சுகீசிய என்பது சரியான விடை. அடுத்து நாலாவது வினா. முகலாய பேரரசர் டேஸ் இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் வர்த்தகம் செய்ய அனுமதி அளித்தார்? முகலாய பேரரசர் ஜஹாங்கீர் என்பது சரியான விடை. முகலாய பேரரசர் ஜஹாங்கீர் இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் வர்த்தகம் செய்ய அனுமதி அளித்திருப்பார். அடுத்து ஐந்தாவது வினா. பிரெஞ்சு கிழக்கிந்திய நிறுவனம் டேஸ் என்பவரால் நிறுவப்பட்டது? கால்பர்ட் என்பவரால் நிறுவப்பட்டிருக்கும். கால்பர்ட் என்பது சரியான விடை. கால்பர்ட் என்பவரால் நிறுவப்பட்டிருக்கும். அடுத்து ஆறாவது வினா. டேஸ் என்ற டென்மார்க் மன்னர் டேனிஷ் கிழக்கிந்திய நிறுவனத்தை உருவாக்க ஒரு பட்டயத்தை வெளியிட்டார்? இதற்கான சரியான விடை நாலாம் கிறிஸ்டியன். நாலாம் கிறிஸ்டியன் என்பது சரியான விடை. நாலாம் கிறிஸ்டியன். அடுத்தது மூணாவது ரோமன். பொறுத்துக. டச்சுக்காரர் 1602, ஆங்கிலேயர்கள் 1600, டேனியர்கள் 1616, பிரெஞ்சுக்காரர்கள் 1664 என்பது சரியான விடை. 4, 1, 2, 3. அடுத்து நாலாவது ரோமன். சரியா தவறா என குறிப்பிடுக. சுயசரிதை எழுதப்பட்ட ஆதாரங்களுள் ஒன்று ஆகும் என்பது சரி. எழுதப்பட்ட ஆதாரங்களில் ஒன்று தான் சுயசரிதை. இரண்டாவது, நாணயங்கள் பயன்பாட்டு பொருள் ஆதாரங்களுள் ஒன்று ஆகும். நாணயங்கள் என்பது பயன்பாட்டு பொருள் ஆதாரங்களுள் ஒன்று என்பதும் சரி. மூணாவது, ஆனந்தரங்கம் பிரிட்டிஷ் மொழிபெயர்ப்பாளராக இருந்தார் என்பது தவறு. ஆனந்தரங்கம் பாண்டிச்சேரி பிரெஞ்சு மொழிபெயர்ப்பாளராக இருந்தார் அப்படிங்கிறதான் சரியான விடை. பாண்டிச்சேரி பிரெஞ்சு மொழிபெயர்ப்பாக ஆனந்தரங்கம் இருந்தார் என்பதுதான் சரியான விடை. பிரிட்டிஷ் அப்படிங்கிறதுனால இங்கே தவறு. அடுத்து நான்காவது வினா. வரலாறு ஆவணங்கள் பாதுகாக்கப்படும் இடங்கள் ஆவண காப்பகங்கள் என்றழைக்கப்படுகிறது என்பது சரி. வரலாற்று ஆவணங்கள் பாதுகாக்கப்படும் இடங்கள் ஆவண காப்பகம் என்று அழைக்கப்படுகிறது என்பது சரி.
அடுத்து 5வது ரோமன், பின்வரும் கூற்றினை ஆராய்ந்து சரியானவற்றை செய்க. கவர்னர் நினோடி குன்கா போர்ச்சுகீசிய தலைநகரை கொச்சியிலிருந்து கோவாவிற்கு மாற்றினார். போர்ச்சுகீசியர்கள் இந்தியாவிலிருந்து கடைசியாக வெளியேறினர். இது இரண்டுமே சரிதான். டச்சுக்காரர்கள் சூரத்தில் தங்கள் முதல் வணிக மையத்தை நிறுவினர் என்பது தவறானது. சூரத் வராது, மசூலிப்பட்டினம் அப்படிங்கிறதான் சரியான விடை. மசூலிப்பட்டினத்தில் தான் தங்களுடைய முதல் வணிக மையத்தை நிறுவியிருப்பாங்க. ஸோ 3வது தவறு. அடுத்து 4வது, இங்கிலாந்தின் மன்னர் முதலாம் ஜேம்ஸ் ஜஹாங்கீர் அவைக்கு சர் தாமஸ் ரோவை அனுப்பினார் என்பது சரி. இப்போ இதற்கான விடை 1, 2 மற்றும் 4 சரி, 3 மட்டும் தவறானது. 3 மட்டும் பார்த்தோம் அப்படின்னா தவறானது. அடுத்து 2வது, தவறான இணையை கண்டறிக. பிரான்சிஸ் டே டென்மார்க் என்பது தவறான இணை. ஃபர்ஸ்ட் மட்டும் தவறானது, மற்ற 3ம் சரியான இணைகள். அடுத்தது 2வது லெசன், வர்த்தகத்திலிருந்து பேரரசு வரைக்கான புக் பேக் வினாக்கள் பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும்ல. முதல் வினா பாருங்க. 1757ஆம் ஆண்டில் வங்காளத்தை ஆட்சி செய்தவர் சிராஜ் உத் தௌலா என்பது சரியான விடை. அடுத்தது 2வது வினா, பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு. பிளாசி போர் 1757ஆம் ஆண்டு நடைபெற்றிருக்கும். அடுத்து 3வது வினா, பக்சார் போரின் முடிவில் ஏற்பட்ட உடன்படிக்கை. பக்சார் போரின் முடிவில் அலகாபாத் உடன்படிக்கை ஏற்பட்டிருக்கும். அலகாபாத் உடன்படிக்கை. அடுத்து 4வது வினா, பாண்டிச்சேரி உடன்படிக்கையின்படி டேஸ் கர்நாடக போர் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. 2ஆம் கர்நாடக போர் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கும். அடுத்து 5வது வினா, ஹைதர் அலி மைசூர் அரியணை ஏறிய ஆண்டு 1761 என்பது சரியான விடை. அடுத்து 6வது வினா, மங்களூர் உடன்படிக்கை இவர்களுக்கு இடையே கையெழுத்தானது. மங்களூர் உடன்படிக்கை ஆங்கிலேயர் மற்றும் திப்பு சுல்தான்களுக்கிடையே கையெழுத்தாயிருக்கும். அடுத்து 7வது வினா, 3ஆம் ஆங்கிலேய மைசூர் போரின் போது ஆங்கிலேய தலைமை ஆளுநர் காரன் வாலிஸ் என்பவர் ஆவார். காரன் வாலிஸ். அடுத்து 8வது வினா, ஆங்கிலேயருடன் பாசின் உடன்படிக்கை செய்து கொண்டவர் யார்? ஆங்கிலேயருடன் பாசின் உடன்படிக்கை செய்து கொண்டவர் 2ஆம் பாஜிராவ் என்பது சரியான விடை. அடுத்து 9வது வினா, மராத்திய பேரரசின் கடைசி பீஸ்வா டேஸ். மராத்திய பேரரசின் கடைசி பீஸ்வா 2ஆம் பாஜிராவ் என்பது சரியான விடை. அடுத்து 10வது வினா, துணைப்படை திட்டத்தில் இணைத்து கொண்ட முதல் இந்திய சுதேச அரசு எது? துணைப்படை திட்டத்தில் இணைத்து கொண்ட முதல் இந்திய சுதேச அரசு ஹைதராபாத். செகண்ட் ஆப்ஷன். அடுத்தது செகண்ட் ரோமன், கோடிட்ட இடங்களை நிரப்புக. முதல் வினா பாருங்க. அலிநகர் உடன்படிக்கை கையெழுத்திடப்பட்ட ஆண்டு 1757 பிப்ரவரி 9ஆம் தேதி கையெழுத்திடப்பட்டிருக்கும். அடுத்து 2வது வினா, சிராஜ் உத் தௌலாவின் தலைமை படை தளபதி மிர்ஜாபர் என்பவர் ஆவார். மிர்ஜாபர் என்பது சரியான விடை. அடுத்து 3வது வினா, 2ஆம் கர்நாடக போருக்கான முக்கிய காரணம் வாரிசுரிமை பிரச்சனை. முக்கிய காரணமாக வாரிசுரிமை பிரச்சனை இருந்திருக்கும். அடுத்து 4வது வினா, இந்தியாவில் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்துவதற்காக வாரிசு இழப்பு கொள்கையை கொண்டு வந்தவர் டல்ஹௌசி பிரபு கொண்டு வந்திருப்பார். டல்ஹௌசி பிரபு. அடுத்து 5வது வினா, திப்பு சுல்தானை இறுதியாக தோற்கடித்தவர் ஆர்தர் வெல்லஸ்லி ஆவார். அடுத்து 6வது வினா, திப்பு சுல்தான் இறப்புக்கு பின் 3ஆம் கிருஷ்ணராஜ வம்சம் மைசூர் ஒப்படைக்கப்பட்டது. அடுத்து 7வது வினா, 1800ஆம் ஆண்டு கல்கத்தாவில் உள்ள வில்லியம் கோட்டையில் ஒரு கல்லூரியை நிறுவியவர் வெல்லஸ்லி பிரபு ஆவார். வெல்லஸ்லி பிரபு. அடுத்து 3வது ரோமன், பொறுத்துக. ஐலா சப்பேல் உடன்படிக்கை என்பது முதலாம் கர்நாடக போருடன் தொடர்புடையது. சால்பை உடன்படிக்கை என்பது முதல் மராத்திய போருடன் தொடர்புடையது. பாரிஸ் உடன்படிக்கை என்பது 3ஆம் கர்நாடக போருடன் தொடர்புடையது. ஸ்ரீரங்கப்பட்டின உடன்படிக்கை என்பது 3ஆம் ஆங்கிலேய மைசூர் போருடன் தொடர்புடையது. மதராஸ் உடன்படிக்கை என்பது முதல் ஆங்கிலேய மைசூர் போருடன் தொடர்புடையது. அடுத்தது சரியா தவறா என குறிப்பிடுக. முதல் வினா, அலிவர்தி கான் மறைவுக்கு பின்னர் சிராஜ் உத் தௌலா வங்காளத்தின் அரியணை ஏறினார் என்பது
சரி. பிளாசி போரில் ஆங்கிலேய படையை வழிநடத்தியவர் ஹெக்டர் மன்ரோ என்பது தவறு. பிளாசி போரில் ஆங்கிலேய படையை வழிநடத்தியவர் ராபர்ட் கிளைவ் என்பது சரியான விடையாக இருக்கும். ஸோ இங்கே ஹெக்டர் மன்ரோ அப்படின்னு கொடுக்கறனால இது தவறு. அடுத்து மூன்றாவது வினா, ஐரோப்பாவில் வெடித்த ஆஸ்திரிய வாரிசுரிமை போர் இரண்டாம் கர்நாடக போருக்கு இட்டு சென்றது என்பது தவறு. முதல் கர்நாடக போருக்கு இட்டு சென்றிருக்கும். இரண்டாம் கர்நாடக அப்படிங்கிறனால இது தவறு. அடுத்து நான்காவது வினா, வங்காளத்தின் வில்லியம் கோட்டையில் உள்ள உச்சநீதிமன்றத்தின் முதல் தலைமை நீதிபதி சர் எலிஜா இம்பே ஆவார் என்பது சரி. காரன் வாலிஸ் பிரபு காவல்துறையை உருவாக்கினார் என்பதும் சரி. அடுத்தது கீழ்கண்டவற்றுள் சரியாக பொருந்தியுள்ளது எது? இதில் வந்தவாசி போர் சரியாக பொருந்தியுள்ளது. அடையார் போர் 1746 நடைபெற்றிருக்கும். ஆம்பூர் போர் 1749 நடைபெற்றிருக்கும். இதில் வந்தவாசி போர் 1760 அப்படிங்கிறது சரி. ஆற்காட்டு போர் 1751 நடைபெற்றிருக்கும். அப்போ இதில் சரியாக பொருந்தியுள்ளது 3 மட்டும். அடுத்தது மூன்றாவது பாடம் கிராம சமூகமும் வாழ்க்கை முறையும்கான புக் பேக் வினாக்கள் பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும்ல முதல் வினா பாருங்க. ஜகீர்தாரி, மல்குஜாரி, பிஸ்வேதாரி போன்ற பல்வேறு பெயர்களால் அழைக்கப்படும் நிலவரி முறை எது? இதில் எதுவுமே இல்லை. இதற்கான விடை இவற்றில் எதுவும் இல்லை. அடுத்து இரண்டாவது வினா, எந்த கவர்னர் ஜெனரலின் காலத்தில் வங்காளத்தில் நிரந்தர நிலவரி திட்டம் செய்து கொள்ளப்பட்டது? காரன் வாலிஸ் பிரபுவின் காலத்தில். காரன் வாலிஸ் பிரபு என்பது சரியான விடை. அடுத்து மூன்றாவது வினா, மகள்வாரி முறையில் மகள் என்றால் என்ன? மகள் என்பது கிராமத்தை குறிக்கும், கிராமம். அடுத்து நான்காவது வினா, மகள்வாரி முறை எந்த பகுதியில் செய்து கொள்ளப்பட்டது? பஞ்சாப் பகுதியில் செய்து கொள்ளப்பட்டிருக்கும், பஞ்சாப் பகுதி. அடுத்து ஐந்தாவது வினா, கீழ்காணும் கவர்னர்களுள் மகள்வாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? வில்லியம் பெண்டிங் பிரபு அறிமுகப்படுத்தியிருப்பார், வில்லியம் பெண்டிங். அடுத்து ஆறாவது வினா, ஆங்கிலேயரால் ரயத்துவாரி முறை அறிமுகப்படுத்தப்படாத பகுதி எது? ஆங்கிலேயர்களால் வங்காளத்தில் ரயத்துவாரி முறை அறிமுகப்படுத்தப்படாது, வங்காளம். அடுத்து ஏழாவது வினா, இண்டிகோ அவுரி கிளர்ச்சி யாரால் தலைமையேற்று நடத்தப்பட்டது? அவுரி கிளர்ச்சியானது திகம்பர் பிஸ்வாஸ் மற்றும் பிஷ்ணு பிஸ்வாஸ் என்பவரால் தலைமையேற்று நடத்தப்பட்டிருக்கும். அடுத்து எட்டாவது வினா, பர்தோலி சத்தியாகிரகம் யார் தலைமையில் நடத்தப்பட்டது? பர்தாலி சத்தியாகிரகம் சர்தார் வல்லபாய் பட்டேல் தலைமையில் நடத்தப்பட்டிருக்கும். அடுத்து இரண்டாவது ரோமன், கோடிட்ட இடங்களை நிரப்புகள. முதல் வினா, டேஸ் என்பது ஜமீன்தார் முறையின் திருத்தப்பட்ட முறையாகும். மகள்வாரி. மகள்வாரி முறை டேஸ் என்பவரின் சிந்தனையில் உதித்த திட்டமாகும். ஹோல்ட் மெகன்சி என்பவரின் சிந்தனையில் உதித்த திட்டம் மகள்வாரி. இண்டிகோ அவுரி கிளர்ச்சி டேஸில் நடைபெற்றது. செப்டம்பர் 1859 நடைபெற்றிருக்கும். மாப்ளா கழகம் டேஸில் நடைபெற்றது. ஆகஸ்ட் 1921 நடைபெற்றிருக்கும். அடுத்து ஐந்தாவது வினா, சம்பரான் விவசாய சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு. சம்பரான் விவசாய சட்டம் மே 1918 நிறைவேற்றப்பட்டிருக்கும், மே 1918. அடுத்தது பொறுத்துக. நிரந்தர நிலவரி திட்டம். நிரந்தர நிலவரி திட்டம் வங்காளம். மகள்வாரி முறை வடமேற்கு மாகாணம். ரயத்துவாரி முறை மதராஸ். நீல்தர்பன் இண்டிகோ விவசாயிகளின் துயரம், நீல்தர்பன். சந்தால் கழகம் முதல் விவசாயியின் கிளர்ச்சி. சந்தால் கழகம் முதல் விவசாயிகள் கிளர்ச்சி. அடுத்தது சரியா தவறா என குறிப்பிடுக. வாரன் ஹோல்டிங்ஸ் 5 ஆண்டு நிலவரி திட்டத்தை அறிமுகப்படுத்தினார் என்பது சரி. ரயத்துவாரி முறை தாமஸ் மன்ரோவால் அறிமுகப்படுத்தப்பட்டது என்பதும் சரி. அடுத்தது மூன்றாவது வினா, குஜராத்தின் யூசப்சாஹி என்ற பர்கானாவில் பாப்னா கழகம் ஏற்பட்டது என்பது தவறு. குஜராத்தின் அப்படிங்கிறது வராது, வங்காளம் அப்படிங்கிறதா சரியானது. ஸோ மூன்றாவது வினா தவறு. அடுத்து நாலாவது, பஞ்சாப் நில உரிமை மாற்று சட்டம் 1918 நிறைவேற்றப்பட்டது என்பதும் தவறு.
1900 நிறைவேற்றப்பட்டிருக்கும். அடுத்தது பின்வரும் கூற்றினை ஆராய்ந்து சரியானவற்றை டிக் செய்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா கீழ்கண்டவற்றுள் எந்த ஒன்று ஜமீன்தாரி முறை பற்றிய தவறான கூற்றுன்னு கேட்குறாங்க. இதில் மூணாவது, விவசாயிகள் இந்த முறையில் ஒரு குறிப்பிட்ட வருவாய் நிலையாக கிடைத்தது அப்படிங்கிறது தவறு. ஸோ மூணாவது தான் தவறான கூற்று. அடுத்து இரண்டாவது வினா, கீழ்கண்டவற்றுள் இந்தியாவில் நடைபெற்ற விவசாய புரட்சி பற்றிய சரியான கூற்று எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் நீல் தர்பன் என்ற நாடகம் தீனபந்து மித்ராவால் எழுதப்பட்டது என்பது சரி. இண்டிகோ கிளர்ச்சிங்கிறப்போ இது எழுதியிருப்பாங்க. அடுத்தது 4வது லெசன் மக்களின் புரட்சிக்கான புக் பேக் வினாக்கள் பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும்ல முதல் வினா பாருங்க. பாளையக்காரர் முறை ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு. பாளையக்காரர் முறை 1529 ஏற்படுத்தப்பட்டிருக்கும். அடுத்து இரண்டாவது வினா, பின்வரும் தமிழ்நாட்டு பாளையக்காரர்களுள் ஆங்கில ஆட்சியை எதிர்த்ததில் முன்னோடியானவர் பூலிதேவர். அடுத்து மூன்றாவது வினா, காலின் ஜாக்சன் எந்த பகுதியின் ஆட்சியாளர்? காலின் ஜாக்சன் என்பவர் ராமநாதபுரம் பகுதியின் ஆட்சியாளர். அடுத்து நான்காவது வினா, வீரபாண்டிய கட்டபொம்மன் கீழ்கண்ட எந்த இடத்தில் தூக்கிலிடப்பட்டார்? கயத்தாறு என்னும் இடத்தில் தூக்கிலிடப்பட்டிருப்பார். கயத்தாறு. அடுத்து ஐந்தாவது வினா, வேலு நாச்சியார் எப்பகுதியின் ராணி ஆவார்? வேலு நாச்சியார் சிவகங்கை பகுதியின் ஆட்சியாவார். அடுத்து ஆறாவது வினா, திருச்சிராப்பள்ளி பிரகடனம் யாரால் வெளியிடப்பட்டது? திருச்சிராப்பள்ளி பிரகடனம் மருது பாண்டியர்களால் வெளியிடப்பட்டிருக்கும். அடுத்து ஏழாவது வினா, கீழ்கண்டவற்றுள் தீரன் சின்னமலையோடு தொடர்புடைய பகுதி. ஓடாநிலை என்பது தீரன் சின்னமலையோடு தொடர்புடைய பகுதியாகும். அடுத்து எட்டாவது வினா, ராணி லட்சுமிபாய் எப்பகுதியில் ஏற்பட்ட புரட்சியை வழிநடத்தினார்? மத்திய இந்தியாவில் ஏற்பட்ட புரட்சியை வழிநடத்தியவர் ராணி லட்சுமிபாய் ஆவார். அடுத்தது கோடிட்ட இடங்களை நிரப்புகள. முதல் வினா, கிழக்கு பகுதி பாளையங்கள் டேஸ் கட்டுப்பாட்டின் கீழ் இருந்தன. கிழக்கு பகுதி பாளையங்கள் கட்டபொம்மனின் கட்டுப்பாட்டின் கீழ் இருந்தது. கட்டபொம்மன் என்பது சரியான விடை. அடுத்தது இரண்டாவது வினா, விஸ்வநாத நாயக்கர் அவரது அமைச்சர் டேஸ் உடன் கலந்தாலோசித்து பாளையங்கார முறையை ஏற்படுத்தினார். அரியநாதருடன் கலந்தாலோசித்து. அடுத்து மூன்றாவது வினா, கட்டபொம்மனின் முன்னோர்கள் டேஸ் பகுதியை சார்ந்தவர்கள். ஆந்திர பகுதியை சார்ந்தவர்கள். அடுத்து நான்காவது வினா, டேஸ் தமிழர்களால் வீரமங்கை எனவும் தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி எனவும் அறியப்பட்டார். வேலு நாச்சியார் தமிழர்களால் வீரமங்கை எனவும் தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி எனவும் அறியப்பட்டார். அடுத்து ஐந்தாவது வினா, சிவகங்கையின் சிங்கம் என அழைக்கப்படுகிறவர். சின்னமருது சிவகங்கையின் சிங்கம் என அழைக்கப்படுகிறார். அடுத்தது ஆறாவது வினா, 1857 ஆண்டு புரட்சியை வி.டி. சாவர்கர் என்பவர் முதல் இந்திய சுதந்திர போர் என விவரிக்கிறார். அடுத்தது பொறுத்துக. டெல்லி இரண்டாம் பகதூர் ஷா டெல்லி. கான்பூர் நானா சாஹிப் கான்பூர். ஜான்சி லட்சுமிபாய் ஜான்சி. பரைலி கான் பகதூர் கான் பரைலி. பீகார் கன்வர் சிங் பீகார். அடுத்தது சரியா தவறா என குறிப்பிடுக. விஜயநகர ஆட்சியாளர்கள் தங்கள் மாகாணங்களில் நாயக்கர்களை நியமித்தனர் என்பது சரி. சிவசுப்பிரமணியம் என்பவர் மருது பாண்டியர்களின் அமைச்சர் ஆவார் என்பது தவறு. சிவசுப்பிரமணியனார் கட்டபொம்மனின் அமைச்சர் தான் சிவசுப்பிரமணியார். அதனால் இது தவறு. 1799 அக்டோபர் 16 கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்டார் என்பது சரி. அடுத்து திப்பு சுல்தானின் மூத்த மகன் பதே ஹைதர் ஆவார் என்பதும் சரி. 3, 4 சரி, 2 மட்டும் தவறு. அடுத்தது பின்வரும் கூற்றை ஆராய்ந்து சரியான விடையை குறிப்பிடவும். வேலூர் புரட்சி 1806 ஏற்பட்டது அப்படிங்கிறது தவறு. வேலூர் புரட்சி 1806 தான் ஏற்பட்டிருக்கும். 1801 அப்படிங்கிறதுனால இங்கே தவறு. அடுத்து நான்காம் மைசூர் போருக்கு பின் திப்புவின் குடும்பத்தினர் வேலூர் கோட்டையில் சிறை வைக்கப்பட்டனர் என்பது சரி. வேலூர் புரட்சியின் போது வில்லியம் பெண்டிங் சென்னையின் ஆளுநராக இருந்தார் அப்படிங்கிறது சரி. ஸோ 2 மற்றும் 3 சரி. ஆங்கிலேயருக்கு எதிரான வேலூர் கழகத்தின் வெற்றி இந்திய வரலாற்றின் ஒரு முக்கிய நிகழ்வு ஆகும் அப்படிங்கிறது இங்கே தவறு. அடுத்தது தவறான இணையை கண்டுபிடிக்கவும். மருது பாண்டியர்கள் எட்டயபுரம் என்பது தவறு. மருது பாண்டியர்கள் அப்படிங்கிறது திருநெல்வேலி அப்படிங்கிறதா சரி. எட்டயபுரம் அப்படிங்கிறதுனால இது தவறு.
கோபாலநாயக்கர் திண்டுக்கல் என்பது சரி, கேரளவர்மன் மலபார் என்பதும் சரி, துண்டாச்சி மைசூர் என்பதும் சரி. அடுத்து மாறுபட்ட ஒன்றை கண்டுபிடி. இதில் மாறுபட்ட ஒன்று திப்பு சுல்தான். கட்டபொம்மனின் சகோதரர்கள் தான் ஊமைத்துறை செவத்தையா வருவாங்க. ஸோ இதில் பொருந்தாமல் இருக்கிறது வந்து திப்பு சுல்தான் அப்படிங்கிறது சரியான விடை. ஓகே, இதோட பார்த்தீங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரியிலிருந்து 4 லெசனும் அதற்கான புக் பேக் 1 மார்க்ஸும் பார்த்துட்டோம். மீதி 4 லெசனுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.